வணக்கம் அன்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. இந்த நாள் அன்பும் பாசமும் நிறைந்த மகிழ்வான மனநிலையோடும் நிறங்கள் மாறாத நல்ல நினைவுகளோடும் நவ கிரகங்களின் நல் ஆசியோடும் உங்களது குல தெய்வத்தின் அருளாசியோடும் ஒளிமயமான நல்ல காலம் உங்களுக்கு அமைய வேண்டுமென மனமாற வாழ்த்துகிறேன். இன்றைய தினம் சோபகிருது வருடம் பங்குனி மாதம் 7வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு மார்ச் மாதம் 20ஆம் தேதி 2024வது வருடம். இன்றைய தினம் புதன்கிழமையாக இருக்கிறது. புதன்கிழமையுடைய கிரகம் புதன். இன்றைய தினத்தை அதிகாரம் செய்து ஆளுமை செய்து வழிநடத்தக்கூடிய அனைத்து வகையான சக்திகளும் புதனிடம் இருக்கிறது. புதன் கிரகத்தின் அதிதேவதையாக நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய மகா சக்தியான தெய்வம் பெருமாள். குறிப்பாக திருவல்லிக்கேணியில் அருள் பாலித்து கொண்டிருக்கும் ஸ்ரீ பார்த்தசாரதி பெருமாள். நாம் அனைவரும் இன்றைய தினம் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வோம். அந்த மகா சக்தியிடமிருந்து அனைத்து வகையான நற்பலன்களையும் நாம் பெற்றுக்கொள்வோம். இன்றைய தினத்துடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் இரவு 10:37 வரை இருக்கிறது. அதாவது கடக ராசியில் இருக்கக்கூடிய சனியுடைய பூச நட்சத்திரம் இரவு 10:37 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து புதனுடைய ஆயிலியம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து சந்திரன் தன் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறார். இன்றைய தினத்துடைய திதி ஏகாதசி திதி. அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய சுக்லபட்ச திதியாக இருக்கக்கூடிய 11வது திதி ஏகாதசி திதி இன்றைய தினம் அதிகாலை 5:26 வரை நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 12வது திதியான துவாதசி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10 மணி வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய தினத்துடைய குளிகை என்பது காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை நடைமுறையில் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி தனுசு ராசியாக இருக்கிறது. சந்திராஷ்டம நட்சத்திரம் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரமாக அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் சந்திரன் கடக ராசியில் இருக்கக்கூடிய சனியின் நட்சத்திரமான பூச நட்சத்திரத்தில் தன் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். இந்த பயணத்தின் பலன்கள் நம் அனைவருக்கும் எந்த வகையான பலன்களை கொடுக்க இருக்கிறது என்பதை விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது தாயின் அன்புக்கும் அருமையான பாசத்திற்கும் பாத்திரமான நல்ல நாளாக சிறந்த நாளாக இருக்கப் போகிறது. இன்றைய தினத்தின் தொழில்நிலை எப்படி இருக்கும் என பார்க்கும் பொழுது இதுவரை தொழில் ரீதியாக மேசராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்கள் எல்லாமே குறைந்து எந்த செயலிலும் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய அமைப்பாக இருக்கப் போகிறது. அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய், மேச ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் 11ஆம் இடத்தில், அதாவது கும்ப ராசியில் இருந்து உங்களுக்கு பலன் கொடுக்க இருக்கிறார். அதாவது உங்களை தொடர்ந்து கொண்டு வந்த மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே, போட்டி பொறாமைகள் எல்லாமே குறையக்கூடிய நல்ல அமைப்பை தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி. அதன் தொடர்ச்சியாக உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் இந்த நாளை நீங்கள் கடந்து செல்ல இருக்கிறீர்கள் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. ரிஷபம் ராசி அன்பர்களே, தைரியஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களை நோக்கி வர இருக்கிறது. இன்றைய தினம் தொழில் ரீதியாக மொபைல் மற்றும் சாஃப்ட்வேர் துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்து இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு நன்மைகள் பலவற்றை தரக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் அமைகிறது. மேலும் உங்களது ஆயுள் சிறப்பாக போகிறது. ஆரோக்கியத்திற்கு மிகவும் சாதகமாக இருக்கப் போகிறது. மேலும் மன அமைதிக்கும் மன சந்தோஷத்திற்கும் சூப்பரான நாளாகவும் இருக்கப் போகிறது. அன்பர்களே, ரிஷபராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு பலன் கொடுக்க இருக்கிறார். உங்கள் வீட்டின் அதிபதி உங்களுக்கு என்ன செய்கிறார் இன்றைய தினம் என்பதை பார்க்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நீங்கள் கவனமாக செயல்பட போகிறீர்கள் என்பதை உங்கள் வீட்டதிபதி எடுத்து காட்டுகிறார். மேலும் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பையும் கொண்டு வந்து தர இருக்கிறார். மிதுனம் ராசி அன்பர்களே,
குடும்பஸ்தானத்தின் பலன்கள், அதாவது 2ஆம் இடத்தில் கடக ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் என்பது கமிஷன் மற்றும் ஏஜென்சி, கான்ட்ராக்ட் இது போன்ற துறை சார்ந்து வேலை தொழில் அமைந்திருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கு லாபகரமான பலன்களை கொண்டு வந்து தரப்போகிறது என்று சொல்லலாம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி புதன் தொழில் ஸ்தானமாகிய கும்ப ராசியில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் வீட்டின் தொழில் ஸ்தானத்தில் அதாவது சனி ஆட்சியில் இருக்கிறார். அவரோடு சேர்ந்து உங்கள் வீட்டதிபதியும் சிறப்பாக அமர்ந்து நீங்கள் செய்யப்போகிற ஒவ்வொரு செயலிலும் கவனத்தோடு செயல்பட்டு நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் வகையில் பெரிய அளவில் முதலீடுகளை ஈடுபடுத்தி நல்ல பணவரவை தரக்கூடிய சிறந்த லாபகரமான நாளாகவும் எதிர்பார்க்கலாம். கடகம் ராசி அன்பர்களே, உங்கள் வீட்டில் சனியுடைய நட்சத்திரத்தில் அதாவது பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த பயணம் என்பது உங்களுக்கு சிறந்த ஆயுளை கொடுக்க இருக்கிறது, நிறைவான ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கிறது. மேலும் உங்களது மனநிலையை சிறப்பாக்கி தரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைத்து தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினத்தின் பல வரவுகள் என்பது தாராளமாக இருக்கப் போகிறது. அதன் தொடர்ச்சியாக உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. 10ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். குரு தொழில் ஸ்தானத்தில் அமர்ந்து இருக்கிறார். இவருடைய நற்பலன்கள் என்ன என பார்க்கும் பொழுது, கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்களது கொடுக்கல் வாங்கல் தொழிலில் இருந்து வந்த தேக்க நிலைகள் எல்லாமே படிப்படியாக குறையப் போகிற அமைப்பாக இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக அனுகூலமான பலன்களையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிம்மம் ராசி அன்பர்களே, ரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள், அதாவது உங்கள் வீட்டிற்கு நேர் பின் வீட்டில் சந்திரன் செல்கிறார். இதனுடைய பலன் எந்த வகையில் இருக்கும் என பார்க்கும் பொழுது, இன்றைய தினம் 12வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு பொருளாதார நஷ்டங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லலாம். இது போன்ற கடினமான சூழ்நிலைகளில் இன்றைய தினத்தை நீங்கள் கவனமாக கடந்து போக வேண்டியது அவசியமாக இருக்கும். அன்பர்களே, 10ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்களுக்கு தொழிலையும் இந்த சமுதாயத்தில் ஒரு மதிப்பு மரியாதையும் தரக்கூடிய 10ஆம் வீட்டினுடைய அதிபதி சுபஸ்தானமாகிய 7ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த சமுதாயத்தில் ஒரு கௌரவமான நிலையை அடைவதற்கு நீங்கள் முழு முயற்சி செய்ய வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் இருக்கப் போகிறது. கன்னிராசி அன்பர்களே, சிநேகஸ்தானம் என சொல்லுவோம், லாபஸ்தானமும் என்று சொல்லுவோம். கடகராசி என்பது உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடகராசி சிநேகிதஸ்தானம் என அழைக்கப்படுகிறது. இன்றைய தினத்தின் பலன்கள் மன அமைதியை குறைக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் எல்லாமே விலகக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. இன்றைய தினம் உங்கள் மனதில் மகிழ்ச்சியை சிறப்பாக்கி தரவும் இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி புதன் 7ஆம் இடத்தில் மீன ராசியில் அமர்ந்து உங்களை கவனித்து கொண்டிருக்கிறார். உங்கள் செயல்களில் நீங்கள் கவனத்தோடு செயல்படுவதற்கு உதவி செய்ய இருக்கிறார். இது போன்ற நற்பலன்கள் உங்களுக்கு கிடைக்க இருக்கின்ற காரணத்தால் நீங்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய பணிகளை சிறப்பாக செய்து முடிக்க இருப்பீர்கள். உங்களது முயற்சியில் வெற்றியும் வந்தடையக்கூடிய அமைப்பாகவும் இருக்கிறது. துலாம் ராசி அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தின் பலன்கள் கடக ராசியிலிருந்து சந்திரன் உங்களுக்கு கொண்டு வந்து தருகிறார். அதாவது தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து வகையான முயற்சிகளுக்கும் இன்றைய தினம் என்பது வெற்றியை தரக்கூடிய சூப்பரான நாளாக இருக்கப் போகிறது. உங்கள் வீட்டின் அதிபதி சுக்கிரன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களுக்கு அனுகூலமான நற்பலன்களை கொண்டு வந்து தர இருக்கிறார். அதே போல நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய உதவிகள் அனைத்தும் கூடிய விரைவில் உங்களுக்கு வந்தடைய சுக்கிரன் ஏற்பாடு செய்வார். விருச்சிக ராசி அன்பர்களே, 9வது வீடு என்பது பாக்கியஸ்தானமாக உங்களுக்கு அமைகிறது. அதாவது கடக ராசியின் பலன்கள் இன்றைய தினம் உங்களுக்கு வர இருக்கிறது. 9வது வீட்டில் சந்திரன் செல்கிறார் என்றால் கணவன் மனைவியிடையே மிகவும் ஒற்றுமையை சிறப்பாக்கி தர இருக்கிறார் என்று அர்த்தம். அதே போல உங்களது தந்தையின் வழியில் நன்மைகளையும் அன்பு பாசத்தையும் சேர்த்து தர இருக்கிறார் என்றும் அர்த்தம். உங்கள் வீட்டின் அதிபதி செவ்வாய் 3ஆம் இடத்தில் கும்பத்தில் அமர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்வதற்காகவும்
எதிர்கால அவசிய தேவைகளுக்காக சேமிப்பை தொடங்கக்கூடிய அமைப்பாகவும் செவ்வாய் உங்களுக்கு அமைத்து தர இருக்கிறார். தனுசு ராசி அன்பர்களே, ஆகில் ஸ்தானம் என சொல்லுவோம், அஷ்டம ராசி என சொல்லுவோம், 8வது வீடு என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய சனியின் பூசம் நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறார். அதன் காரணமாக தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திர அன்பர்களுக்கு அஷ்டம ராசியாக அஷ்டம தினமாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பர்களே, இன்றைய தினம் இங்கு நான் சொல்லக்கூடிய அனைத்து பலன்களுமே கோச்சார ரீதியாக சந்திரன் செல்லும் பொழுது கிடைக்கக்கூடிய பொதுவான நற்பலன்கள். இந்த பொதுவான நற்பலன்களை உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான பலன்கள் என நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அன்பர்களே, உங்களது வீட்டின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து உங்களை நோக்கி கொண்டிருக்கிறார். அதாவது உங்களை நோக்கி வரக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை காத்துக்கொள்வதற்கு நீங்கள் குருவை வழிபட வேண்டும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு உணர்த்துகிறது. மகரம் ராசி அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியின் பலன்கள் உங்களுக்கு வந்தடைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி 2ஆம் இடத்தில் கும்பத்தில் சனி அமர்ந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினம் உடல் ஆரோக்கிய ரீதியாக உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சிறிய வகையான பாதிப்புகள் எல்லாமே தற்போது முழுமையாக விலகி உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி சனி. அன்பர்களே, தொழில் வியாபாரம் விஷயங்களில் எதிலுமே நீங்கள் சுயமாக செயல்படுவது என்பது பெரிய அளவில் பயன் தராது. மகர ராசி அன்பர்களுக்கு அது போன்ற ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் மனைவி ஒரு மந்திரி அப்படிங்கிறது மூத்தோர்களின் வாக்கு. அந்த வாக்கை மனதில் நிறுத்தி கொண்டு மனைவியின் கருத்துக்களையும் இணைத்து கொண்டு நீங்கள் செயல்படும் போது உங்களுக்கு வர இருக்கின்ற வீண் செலவுகளையும் தேவையில்லாத இழப்புகளையும் தவிர்த்து தொழிலையும் வியாபாரத்தையும் நல்ல வகையில் நடத்தி முன்னேற்றம் அடைய முடியும் என்பதை இன்றைய தினம் உங்களுக்கு சொல்கிறது. கும்பம் ராசி அன்பர்களே, சத்துருஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு கடகராசி. சத்துருஸ்தானம் மட்டுமல்ல, வேலையை கொடுக்கக்கூடிய வீடு என்றும் சொல்லலாம். அன்பர்களே, உங்கள் வீட்டின் அதிபதி உங்கள் வீட்டிலேயே அமர்ந்து கும்ப ராசியில் அமர்ந்து உங்களுக்கு எந்த நேரத்தில் உதவிகள் கிடைக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு வேண்டிய உங்களுக்கு தகுதியான உதவிகளை கொண்டு வந்து தர இருக்கிறார் உங்கள் வீட்டின் அதிபதி சனி. இதுபோன்ற நற்காரியங்கள் நடைபெற இருக்கின்ற காரணத்தால் உங்களது தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி நீங்கள் எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனபலத்தை பெற இருக்கிறீர்கள் கும்பராசி அன்பர்களே. 6வது வீடு இன்றைய தினம் செயல்பாட்டில் இருக்கின்ற காரணத்தால் உங்களது குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தேவையில்லாத வைத்திய செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பொதுவாக சொல்லப்படுகிறது. மீனம் ராசி அன்பர்களே, பூர்வ புண்ணியஸ்தானம் என சொல்லக்கூடிய கடக ராசியிலிருந்து பலன்கள் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 5வது வீடு நடைமுறையில் இருக்கின்ற இன்றைய தினம் என்பது காதலர் தினமாக மீன ராசி அன்பர்கள் கொண்டாடக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி குரு 2ஆம் இடத்தில் மேச ராசியில் அமர்ந்து நீங்கள் செய்து வரக்கூடிய தொழில் மற்றும் வியாபாரத்தில் பெரிய அளவு முதலீடுகளை ஈடுபடுத்தி உங்களது தொழிலை சிறப்பான முறையில் அபிவிருத்தி செய்ய இருக்கிறீர்கள் என்பதை குரு பகவான் உணர்த்துகிறார். அன்பர்களே, உங்களது நீண்ட நாள் கனவுகள் எல்லாமே வரப்போகின்ற நாட்களில் நிறைவேறக்கூடிய நல்ல அமைப்பாக இருக்கிறது. மேலும் பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் வந்தடைய இருக்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.